ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க 4 இட்லி சாப்பிட்டேன், 2 தோசை சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நினச்சேன் எவ்ரிடே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்ப்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அண்ட் ஸோ ஆன். ஸோ I thought, why don't I have a change in my morning breakfast menu? And இதோட ரீசன் வந்து என்னென்னா, I have developed pain in my body. So I thought, நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு ஆர்டிகல்ஸு ரைட்டப்ஸு பார்க்கும்போது I found that சூப் வந்து ஒரு நல்ல மெடிசன்னு நான் கண்டுபிடிச்சேன். இந்த சூப் வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் பார்த்தப்ப மட்டன் சூப் சாப்பிட்லாம், தட் இஸ் நெஞ்சு எலும்புன்னு சொல்கிறாங்க, ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் சூப்பு, தென் ஃபிஷ் ஹெட் கறி சூப் அப்படின்ட்டு சாப்பிட்லாம். ஸோ எல்லாருமே செய்கிற மாதிரி ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த நார்மல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போட்டு செய்கிறது. ஆனால் நான் செய்ய போகிறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் மேக்கிங் திஸ் சூப். நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க, ஆட்டுக்கால் அதுக்கு தேவையான பொருட்கள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடுவோம். அது ஒரே டைமில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து நான் 4 days வச்சு பாயில் பண்ணி சாப்பிடும்போது அதோட மொத்த எக்ஸ்ட்ராக்டும் அது மொத்த கண்டென்ட்டும் எனக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் சூப் இன் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் குட் ஃபார் யோர் ஹேர் க்ரோத், தென் ஃபார் யோர் ஸ்கின். நல்ல பிரைட் ஸ்கின் டோன் உங்களுக்கு வேணும், மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் குட் ஃபார் யோர் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் யோர் நெயில்ஸ் ஆல்சோ. ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய லேடிஸ் வந்து ப்ராப்ளம் என்னென்னா நெயில்ஸ் வந்து அவங்களுக்கு பிரேக் ஆகுது. ஸோ அது என்னென்னா பிகாஸ் சஃபிஷியன்ட் கால்சியம் இன்டேக் இல்லாதனால. ஸோ கால்சியம் இன்டேக் நம்ம எப்போவுமே மில்க் ப்ராடக்ட்ஸு இதை வச்சு தான் நம்ம சாப்பிட்ணுன்ட்டு கிடையாது. we can also add such kind of soup. ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஆட்டுக்கால், நல்ல க்ளீன் பண்ண ஆட்டுக்கால், வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை, லெமன். விருப்பப்படுறவங்க வந்து கொழுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டுக்காலோட இந்த கொழுப்பையும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் த மார்னிங். ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை நம்ம வந்து குக்கரில் போடுறோம். கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு செட்டுன்னு போய் கேட்டான்னா 4 கால் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 4 கால் உள்ள ஆட்டுக்கால் தான். இதுக்கப்புறம் வந்து கொழுப்பு தேவையானவங்க, யாருக்கு ரொம்ப இன்னும் கூட கொஞ்சம் ரிச்சாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கொழுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் வந்து ஒரு ஆனியன் வந்து போட்டிருக்கிறேன், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம், ஹாஃப் தக்காளி நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப புளிப்பு வேண்டாம், ஹாஃப் தக்காளி, ஏலக்காய் வந்து நான் க்ரஷ் பண்ணாமல் தான் போட்டிருக்கிறேன், 2 பீஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு 2 பீஸு, தென் மஞ்சள் பொடி. ஸோ இப்போ பெப்பர் பொடி. ஸோ பெப்பர் தேவையான அளவு, தென் சால்ட்டு, ஃபைனலாக வந்து லெமன் வந்து ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹாஃப் லெமன் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும். ஹாஃப் லெமன் வில் டூ. தென் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா இது நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. இது வந்து சூப்பில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து வாட்டர். ஸோ 4 கிளாஸு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் அ 4th glass ஆஃப் வாட்டர். இதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டிட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணால் போதும். நல்ல ஒரு 5 விசில் இல்லை டு 7 விசில் நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து we will put it in the stove. 5 whistles to 7 whistles நீங்கள் விடலாம். நல்லா பாயில் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பு. இது ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். செகண்ட் டே வந்து மறுபடியும் இதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு டே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணேன். செகண்ட் டே வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுட்டு பெப்பரு சால்ட்டு, நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படுறது பெப்பர் அண்ட் சால்ட்டு, இதை ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் டே வந்து நான் புதினா ஆட் பண்ணுவேன் யூஸ்வலாக. தேர்ட் டே வந்து இதே மாதிரி மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி. ஃபோர்த் டே வந்து இது ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே சூப்பும் ஃபோர்த் டே சூப்பும் காட்டியிருக்கிறேன். அதே எலும்பில் தான் ஃபஸ்ட்டு டே அண்ட் ஃபோர்த் டே சூப்பு. ஃபஸ்ட் டே சூப் வந்து ரொம்ப ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் டே சூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்க் பேஸ்டு ஒயிட் கலரில் தெரியும். அந்த சூப்பில் வந்து ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கால்சியம். ஸோ மொத்த எலும்போட கண்டென்ட் வந்து அந்த லாஸ்ட் டே ஃபோர்த் டே சூப்பில் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த சூப் வந்து ரொம்ப வெரி குட் ஃபார் ஆர் ஹெல்த். ஸோ தொடர்ந்து என்னோட ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் பி கம்மிங் இன் த நெக்ஸ்ட் எபிசோட் வித் another நியூ டிஷ் ஃபார் யூ. Thank you for watching my videos.